ஆளுநருடைய அதிகாரத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த தவறையெல்லாம் செய்திருக்கார் அப்படிங்கிறதா இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுது. ஒரு மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள் சொன்ன பிறகும் ஆளுநருடைய செயல்பாடுகள் தான் இது காரணம் அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மையை பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? அதாவதுங்க, நம்முடைய கண்ட்ரியை பொறுத்த மட்டுக்கும் we have got written constitution. ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் பவர்ஸ் ஆர் செப்பரேட்டட், பவர்ஸ் ஆர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆர்டிகல் 142 ரிலே பண்ணி இப்போ சுப்ரீம் கோர்ட்டு எனக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் இமேஜின், இப்போ நாளைக்கு என்ன ஆர்டர் பாஸ் பண்ணாலும் யார் பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டு தான் சுப்ரீம் அப்படின்னு பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷன் பொறுப்பு என்ன ஆகும்? ஒன்று. இரண்டாவது வந்து அவங்க என்ன, அதாவது அட்லீஸ்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், திரும்ப அனுப்புகிறேன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைஸ் த பவர் அண்ட் சே இட் இஸ் டீம் டு ஹவ் பீன் பாஸ்ட் அப்படின்னு சொன்னது வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒரு தவறான சட்ட அணுகுமுறை. இப்போது அதாவது தே டேக் த பவர் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர், பவர் ஆஃப் த கவர்னர், பவர் ஆஃப் த பிரசிடென்ட், மூன்றையும் சேர்ந்து அந்த உச்சநீதிமன்றம் தனக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து முறையல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பவர் ஆஃப் லெஜிஸ்லேஷன் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? பவர் ஆஃப் தி கவர்னர் சொல்ல முடியும். பவர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்ரூவ் பண்ணிட்டார்ல. அதாவது என்ன சொல்கிறாங்க, லெஜிஸ்லேஷன் கேட்டது வந்து இதை அப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஒரு நிமிஷம், எப்படின்னா லெஜிஸ்லேச்சர் பாசஸ் ஸ்டாச்சு ஆர் வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் டு பி அப்ரூவ்ட் வித் கவர்னர். சப்போஸ் கவர்னர் ரெஃப்யூசஸ், நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தி பவர் இஸ் டபுளி கிவன் டு த லெஜிஸ்லேச்சர். ஜஸ்ட் இமேஜின், அதாவது டைரெக்டாக வந்து நான் பண்ண சொல்கிறத விட நீ பண்ணுறது சரி, அதாவது மெஜாரிட்டி கேன் ஆல்வேஸ் பிகம் ஓவர் அண்ட் அபவ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வியூ போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா இப்போ லெஜிஸ்லேச்சர் பார்த்து எனி ஆர்டர், அதான் வேடிக்கையாக சொல்லணும், லெஜிஸ்லேச்சர் ஆர்டர்ஸ் பி பியாண்ட் த பவர்ஸ் ஆல்சோ.